திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருச்சூலம் விஜய் அப்படின்னு சொன்ன விஜயன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுவதற்காக எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுல நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு அதுல மாறுபட்ட கருத்து கொடுத்திருக்காரு, வன்முறையை தூண்டுற மாதிரி ஒரு கருத்து எல்லாம் கொடுத்திருக்காரு. பட் நமக்கு என்ன கேள்வினா, திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருச்சூலம் விஜய் அப்படின்னு சொன்ன விஜயன் அவர்கள் சொந்த தொகுதியில திருப்பரங்குன்றத்துலதான் போட்டியிடுவேன்னு சொன்ன விஜயன் அவர்கள் இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. பிஜேபி RSSனால மத கலவரத்தை உண்டாகிறதுக்கான முயற்சி செய்யறாங்க. அங்க இருக்கிற பொதுமக்களோ, அறநிலைத்துறையில இருக்கிறவங்களோ, தர்கால இருக்கிறவங்களோ யாரும் அங்க பிரச்சனை பண்ண கிடையாது. எப்பவுமே ஏத்த வேண்டிய இடத்துல நீங்க தீபத்தை ஏத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு மனதாக லோக்கல்ல இருக்கிற பீப்புள்ஸும் அங்க இருக்கிற அறநிலைத்துறை சேர்ந்தவங்களோ தர்கால இருக்கிறவங்களும் ஒரு மனதா முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா RSS பிஜேபி போன்ற மதவெறி மதவாத பிடிச்ச அரசியல்வாதிங்க இத வச்சு அரசியல் செய்வதற்காக அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களே. ஆனா விஜயன் அவர்கள் இப்ப வரைக்கும் ஒரு பகிரங்கமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. என்ன விமர்சனம் தெரியுங்களா? என்னடா வாய மூடுறன்னு பாக்குறீங்களா? ஏன்னா அண்ணன் இப்ப வரைக்கும் பிஜேபி இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அண்ணன் வாய கூட திறக்கல. அவருடைய சிம்பாலிக்கா ஒரு ஸ்டைல் ஒண்ணு வைப்பாருல்ல, இப்படி வாயை பொத்திட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா மனசாட்சி வேணாமான ஒரு கொள்கை எதிரி நீங்க சொன்னீங்க. உங்க கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. சோ உங்க கொள்கை எதிரி பிஜேபி போன்ற ஒரு மதவெறி மதவாத பிடிச்ச அரசியல்வாதிங்க தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு முயற்சி செய்யறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு அட்ராசிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. குறைந்தபட்சம் எப்பயும் போல ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாமே. களத்துக்கு தான் வரமாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போடுறது கூடவா உங்களுக்கு பயம்? ஏன் பிஜேபி பத்தி இப்படி பயப்படுறீங்க? இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே, பொதுமக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளே, தோழர்களே, தொண்டர்களே, பிஜேபியை பார்த்து எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவர்கள் பயப்படுறாருன்றதை நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. எதிர்த்து நிக்கணும், எதிர்த்து நின்று போராடணும். ஃபர்ஸ்ட் அவன் பிஜேபியா இருந்தானே, எந்த கட்சியா இருந்தானே, தமிழ்நாடு திமுக மட்டும் எதிர்த்து நின்றா போதுமா? நீங்க பிஜேபி காலடி எடுத்து வைக்காம நாங்க எதிர்த்து நிக்கல. இன்னைக்கு ஒட்டுமொத்த காவல்துறை அங்க நின்னுட்டு இருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகுது. 144 தடை போட்டிருக்காங்க, முற்றுகை பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, we are not allowing and we will face the consequences அப்படின்றாங்க. அந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். உங்களுக்கு அந்த திராணி இருக்கா? அந்த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? மாவட்ட ஆட்சியரும் சரி, எஸ்பியும் சரி எதிர்த்து நிக்கிறாங்க பாருங்க. மதவெறி மதவாத பிடிச்ச அரசியல்வாதிங்க மத கலவரத்தை தூண்டுறதுக்கு ஏதாவது நீங்க இடதுருப்பு நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உள்ள விட மாட்டோம்ன்றது. அது கோர்ட் ஆர்டரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஆர்டரா இருந்தாலும் சரி, எல்லா ஆர்டரும் எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுதான், ஒண்ணுதான். தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, திமிர் இருந்தா பிஜேபி போன்ற மதவெறி பிடிச்ச அரசியல்வாதிகளை எதிர்த்து நின்று போராடணும். உங்களுக்கு என்னப்பா, நீங்க பாண்டிச்சேரியில எங்களுக்கு பெர்மிஷன் தரல, அதனால நீங்க டேட் மாத்திரத்துல மட்டும் நீங்க குறியா இருக்கீங்க. எங்களுக்கு ரோட் ஷோ தான் வேணும்னு சொல்லிட்டு 4 நாள் அதுலயே உங்களுக்கு சரியா போச்சு. ரோட் ஷோ தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கரூர்ல நடந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்தாங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்க முட்டு கொடுக்கறதுக்கே உங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கு. இப்ப என்னப்பா உங்களுக்கு டேட் மாத்தி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களும் போய் முட்டு கொடுக்குறாரு, நான் பாண்டிச்சேரியில பெரிய ஆளுன்னு. உங்களுக்கு அது பாக்குறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. பிஜேபி போன்ற ஒரு மதவெறி, RSS போன்ற ஒரு மதவெறி பிடிச்ச அரசியல்வாதிங்க உள்ள நுழையறதுக்கு முயற்சி செய்யறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ட்வீட் போடுறதுக்கு கூட உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தைரியம் இல்ல. ஏன்னா உங்களுடைய கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு. ஒரு ட்வீட் போட்டா சிபிஐல உங்க மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஒரு எஃப்ஐஆர் போட்டா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அந்த பயம் எப்படி வேலை செய்து பாத்தியா பயா? நீங்க சொன்ன டயலாக் தான் வேட்டையாரன் படத்துல. அந்த பயத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அரசியல்ல பயப்படக்கூடாதுன்னு, எதிர்த்து நிக்க துணிச்சல் வேணும். அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் போன்ற ஒரு கட்சினால மட்டும்தான் முடியும். நாங்க இருக்கிறனால மட்டும்தான் இன்னைக்கு பிஜேபி உள்ள விடாம, RSS உள்ள விடாம எதிர்த்து நின்று நாங்க போராடிட்டு இருக்கோம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு யாரு போராடுறா, தமிழ்நாட்டுக்காக யார் போராடி வென்று கொடுக்குறான்னு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் திமுக, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது வரலாறுனா, அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் என்பது சகாப்தம். அந்த சகாப்தத்தை நாங்க நிரூபிச்சு காட்டியிருக்கோம்.